கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு அருமையானவர்களே, இந்த மாதத்தின் முதலாவது நாள். இந்த நாளிலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், பயப்படாதே, சந்தோஷமாக இரு, கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். பழசெல்லாம் மறந்துடுங்க, பழையவைகளை எல்லாம் ஒளிந்து போயின. God is going to do a new thing in your life. God is going to bless you in a new way this month. இந்த மாதத்தில் அவர் உன்னை புதிய விதத்தில் ஆசீர்வதிக்க போகிறார். நீ எதிர்பாராத நன்மையை, திருப்பங்களை அவர் உனக்கு கொடுப்பார். உன் இருதயத்தை ஆண்டவருக்கு நீர் நேராக்கி கொடுத்திருக்கிறபடியினால், என் இயேசுவோடு கூட நான் இணைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறபடினால கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்றார் தம்முடைய ஜனத்தை பார்த்து, என் ஜனமே, என் தேசமே, நீ பயப்படாதே. இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையை, ஏதோ ஒரு பதட்டத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு பயம், நாளைய தினத்தை குறித்த பயம், அடுத்த நேரத்தை குறித்த பயம், உன்னுடைய கம்பெனியை குறித்த பயம், உன்னுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை குறித்த பயம், உன்னுடைய வேலையை குறித்த பயம், உன்னுடைய படிப்பை குறித்த பயம் என்று சொல்லி ஏதோ ஒரு பயத்தின் நிமித்தமாய் நீ கலங்கி கொண்டிருப்பாயானால், இந்த காலை வேளையிலே என் ஆண்டவராக இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நீ மகிழ்ந்து களிகூறு, நீ சந்தோஷப்படு. ஏன்னு சொன்னால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீ ஆண்டவரை நம்பு. உனக்கு முன்பதாக இருக்கிற பெரிய இந்த மதில் எம்மாத்திரம் தவிடுபடியாக்கிடுவார். நீ இயேசுவை நம்பினால் வெற்றி பெறுவாய். நீ இயேசுவை நம்பினால் நீ கண்டிப்பாக ஜெயம் பெறுவாய். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் கர்த்தருடையது. நீ அவரை நம்பு, நீ அவரை விசுவாசிப்பாயானால் இன்று உன்னை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்புக்கூடு. ஆண்டவர் சொல், ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் நீர் என்னை கரம் பற்றி வழி நடத்தும். ஆண்டவரே, என்னுடைய எல்லா காரியத்திலும், குடும்பத்திலும், என்னுடைய ஆஃபீஸில், என்னுடைய வேலைகளில், எல்லாவற்றிலும், என்னுடைய பிரயாணங்களில் உம்முடைய கரம். இந்த மாதத்தில் நீங்கள் விசேஷமாக பாருங்கள், உங்களுடைய பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் கர்த்தர் விசேஷித்த அற்புதத்தை செய்வார். அற்புதம் நடக்கும். அருமையானவர்களை, 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஸ்ட் சொன்ன ஆண்டவர்களை, இந்த மாதத்தில் அந்த அற்புதத்தை பார்ப்பீங்க. You are going to see the miracle which is going to happen in your life this month. இந்த மாதமே உங்களுக்கு அற்புதத்தின் மாதமாக இருக்கும். என் ஆண்டவருடைய பிரசன்னம் அருமையாக, மகிமையாக இறங்கி கொண்டிருக்கிறது. நாம் சற்று நேரம் அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த மாதம் முழுவதிலும் கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் திருப்தியாகி மீதியான துணிக்கைகளை எடுக்க நீர் கிருபை செய்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தரை நம்புகிற ஜனம் செழிக்கும். இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அதை செய்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்களுடைய கண்ணீர், அவர்களுடைய போராட்டம் இந்த மாதத்தில் மாறப்போகிறது. அதன் நிமித்தமாக அவருடைய விசுவாசம் இன்னும் என் கர்த்தரின் மேல் ஆழமாக பதிய போகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். தேசமே, நீ பயப்படாதே, நீ சந்தோஷமாக களிகூறு. கர்த்தர் உன் வாழ்வில், உன் குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன், ஆமேன்.